ஃபஸ்ட்டு நம்ம நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நண்டுடைய ஓடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மேல் பக்கமாக நீங்கள் இழுத்தீங்கன்னா வந்துடும். இப்படி இழுத்தீங்கன்னா இந்த இது வந்து ஓடு வந்து தனியாக வந்துடும். இதில் வந்து இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இது மாதிரி ஆரஞ்சு சொலை மாதிரி இருக்கும். அதை வந்து எடுத்துடணும். இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்துட்டு இந்த சைடு திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடில் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இதுதான் வந்து இந்த செனை இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் இப்படி இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும் இது தனியாக. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி நண்டு க்ளீன் பண்ணுறது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கோட்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பிச்சு எடுத்துடலாம் தனியாக. இதில் சதை இருக்கும், இது தனியாக பிச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த பகுதி ஃபுல்லாகவே சதை தான். அப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், அதை வந்து பிச்சு எடுத்துருங்க. அது வந்து இருக்க வேண்டாம். அவ்வளோதாங்க நண்டு க்ளீன் பண்ணுறது. இது ஃபுல்லாக கழுவிட்டு நான் உங்களுக்கு அது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கணும். இது ஓடுற தண்ணியில் கூட நீங்கள் டேப் திறந்து விட்டுட்டு காமிச்சிங்கன்னா இதில் ஒரு சிறு மணல்லாம் இருக்கும். இந்த இடத்துல சிறு மணல், இந்த அழுக்கு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த ஃப்ரண்ட்டு இந்த இடுக்குலெல்லாம் நீங்கள் வந்து நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா சிறு மணல் நிறைய இருக்கும் இதில். இப்படி எடுத்துட்டிங்கன்னா தான் இந்த வாயில் வந்து அது இதுவாகாது. நல்லா க்ளீனாக இது பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், க்ளீன் பண்ணதும் இந்த சதை வந்து இது ஃபுல்லாகவே சதை. இதுவே பெரிய நண்டு வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லா சதையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து எங்கள் தெருவில் வந்து சின்ன நண்டு தான் வந்தது, அதனால் அதுதான் வாங்கினேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எல்லா நண்டும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நண்டு க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நண்டு கிரேவி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன் இது 1 ஸ்பூன் போட்டுக்கணுன்னா, இது வந்து நண்டு வந்து வாய்வு, அதனால் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது, ப்ளஸ் வாயுவும் கலைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இஞ்சி பூண்டு வந்து நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நண்டு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். வெறும் மிளகாப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா நீங்கள் வீட்டு மிளகாத்தூளே போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். வச்சுங்க. இதில் ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா செம்மையாக இருக்கும். இது கூட ரசம், மிளகாப்புளி சாம்பார் வச்சு இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.